ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாகற்காய் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கசப்பே இல்லாமல் மொறுமொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா உதிர்த்து விட்டுறலாம். வெங்காயத்தோட இதழ் எல்லாமே தனித்தனியாக வர அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து எடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயத்தை நல்லாவே உதிர்த்து எடுத்தாச்சு. எல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. வெங்காயத்தோட ஈரப்பதமும் நமக்கு நல்லாவே தெரியுது. இதோட 100 கிராம் பாகற்காயை சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். பாகற்காயும் நீட்டு சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாகற்காயும் வெங்காயத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். தோலோட நச்சு எடுத்த 4 பல் பூண்டு, கொஞ்சமாக சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்த மல்லித்தலை, ஒரு குத்து கருவேப்பிலை, பாதி பச்சை மிளகாயை நல்லா மெல்லிசாக அரிஞ்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். பச்சரிசி மாவு 3 ஸ்பூன், வத்தல் பொடி 1 ஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாரி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவைக்கு பொடி உப்பு. பக்கோடாக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மாவை நல்லா கலந்து எடுத்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயத்திலே ஈரப்பதம் இருக்குது, பருப்பும் நமக்கு ஈரமாக தான் இருக்குது. அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கலந்து எடுத்துடலாம். மசாலா தனித்தனியாக இல்லாமல் எல்லாத்தோட நல்லா கலந்து வந்துடணும். தண்ணியே சேர்க்கலை, ஆனால் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. நம்ம தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப தளத்தலன்னு போயிடும், பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு வராது. எடுத்து போடுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. பாருங்கள், மசாலா எல்லாத்துலேயும் நல்லா கலந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ பாகற்காய் பக்கோடாவை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு மாவு எதுவுமே பிரிஞ்சு போல பாருங்கள். நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி சேர்த்துருக்கோம். அதுவுமே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பொதுவாக பாகற்காய் யாருக்குமே பிடிக்காது. இந்தமாரி பாகற்காய் பக்கோடா போட்டு கொடுங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், கசப்பும் தெரியாது. ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு நாக்கிலே இருக்கும். திரும்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் பாகற்காய் பக்கோடா தான் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். எண்ணெயில் போட்ட உடனே கரண்டியை போட்டுறாதீங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமே ஒன்று போல் வெந்து நல்ல மொறுமொறுன்னு வரும். மசாலா எதுவும் பிரிஞ்சு போல் ப்ரௌன் நிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். மொறுமொறுன்னு பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப கருகிறவும் கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. மொறுமொறுன்னு பாகற்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னொரு வாட்டி கூட நான் போட்டு காமிக்கிறேன். சின்ன சைஸாகவும் போடலாம், இல்லை பெரிய சைஸாகவும் போடலாம். உங்கள் விருப்பம், எப்படி போடணுமோ அந்தமாரி போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துடலாம். பாகற்காய் பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். பக்கோடா எண்ணெயும் குடிக்கவே இல்லை, கசப்பே இல்லாமல் மொறுமொறுன்னு பாகற்காய் பக்கோடா ரெடி. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.